நான் தாவேகா தொண்டர்களுக்கும் சேர்த்து கேட்குறேன். தாவேகா நல்லா இருக்கணுமா? ஆதவ அர்ஜுனா நல்லா இருக்கணுமா? தாவேகா நல்லா இருக்கணுமா? விஷ்ணு ரெட்டி நல்லா இருக்கணுமா? தாவேகா நல்லா இருக்கணுமா? அந்த ஜான் நல்லா இருக்கணுமா? தாவேக்கா தான் எந்த கேள்வியும் இல்லைல்ல. தாவேகா ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆகணும்னா என்டிஏ கூட போகணுமா வேணாமா? உறுதியா. அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்னு தெரியாதே. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? சிறுபான்மை வாக்குகள் போய்விடும். கலைஞருக்கு போயிடுச்சா? ஜெயலலிதாவுக்கு போயிடுச்சா? சிறுபான்மை வாக்குகள் போய்விடும். நம்முடைய அடிப்படை வாக்குகளை இவங்க தான் இது பண்ணுறாங்க. அதிமுகவுடைய இதுக்கு நம்ம ஏன் போகணும்? இப்படிலாம் சொல்லி இவர்களுக்கு அதில் லாபம் இருக்குது. இவர்கள் அங்கே போகவே முடியாது. அதான் பிரச்சனை. ஆமா. ஆதவ அர்ஜுனா அங்கே போக முடியுமா? பிஜேபிக்குள்ள செங்கோட்டையன், வாய்ப்பே இல்ல. நிர்மல்குமார், இன்னைக்கு செங்கோட்டையன் முகத்தை பார்க்கும்போதே பாவமா இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லா தூங்கியிருக்க மாட்டாரு. அப்படி இருந்து இப்படியே இருந்தது. நிர்மல்குமார் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் அங்கே போகிறதுக்கு பிடிக்காது. ஆமா. விஷ்ணு ரெட்டி டிஎம்கே ஸ்லீப்பர் செல்லு. முடிஞ்சு போச்சு. பெரும் பணக்காரர். அவருக்கும் கட்சிக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் அவர் ஆப்ரேட் பண்ணுவார். ஜானு அவர் கையில் இருக்கிற அந்த கடவுள் போட்டிருப்பார். சாத்தான்களின் கட்சி அப்படின்னு விரோதி அப்படின்னு. அப்போ பாருங்க கடவுள் மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறாரு. சாத்தான் கட்சின்றார். நீங்கள் அவங்களோட போகிறீங்களே, நம்ம போகலாமா? அப்போ இவர்கள் யாருக்குமே பிடிக்காதனால தான் நெருக்குறாங்க போட்டு. இது எடுப்பார் கைப்பிள்ளை. புஷிக்கு விருப்பம். அவருக்கு கலை யதார்த்தம் தெரிஞ்சிச்சு. அவர் ஓகே. மாவட்ட செயலெல்லாம் பேசும்போது அவர் ஏன்னா அவங்க ஆளுங்க தானே. ஆமாம். பலரும் வந்து அண்ணா மாவட்ட செயலர் டேரக்டாக பேசுகிற அவர்கிட்ட மட்டும் தானே. ஆமாம். இவரும் மாவட்ட செயலர் மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு. இன்னொன்று இவர்களுக்கு கோஷ்டி வந்துடுச்சு. புஷிக்கும் இவர் இந்த டீமுக்குமே ஆகாது. இப்போ புஷி வந்து வேட்பாளர் வேணும், கட்சி நிதி வேணும், பல விஷயங்கள் யோசிக்கும் பொழுது அதிமுக கூட என்டிஏ கூட போனால் தான் இது எல்லாமே நடக்கும். ஒரு 40-45 எதிர்கட்சி தலைவராக உட்காரலாம். எந்த அளவுக்கு அவங்க யோசிச்சுட்டாங்க. ஆனால் அந்த எண்ணிக்கையும் அவர்களுக்கு ஓகே. ஆனால் இவர்கள் பிரச்சனை கொடுத்து இதில் என்னென்னா விஜய் பேச்சுவார்த்தைக்கு போகிறார். இவர் அடம்பிடிச்சு கூட போகிறார். சரி, நீங்களாம் தலைவர்கள் தானே, சரக்கு பாட்டில் எடுத்துகிட்டு போகலாமா? கத்திரிக்கோள் பிஸ்கெட்டை கட் பண்ணுறதுக்கா? எதுக்கு கத்திரிக்கோளை வேணால் ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகணும். அந்த அடிப்படை இது கூட கிடையாது. இல்லை, நீ இறங்குற இடத்துல இருக்காதா? கையில் பிஸ்கெட் பாக்கெட்டை பிரிக்க முடியாதா? இவர் எதுக்கு சரக்கு பாட்டில் எடுத்துகிட்டு போனார்? அவசியம் இல்லை. எடுத்துகிட்டு போனாரா இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எல்லா சேனல் செய்தியிலையும் வருது.